गाइस எல்லாருக்கும் வணக்கம். சாரி லேட்டா எடுக்கிற வீடியோ. தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் கொஞ்சம் போட்டுருக்கேன். நம்ம வாசனை அதுக்கு அடுத்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு மூடி தேங்காய், 4 காஞ்ச மிளகா, தனியா 1.5 ஸ்பூன், மிளகு, சீரகம், இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் கம்ப்ளீட்டாக. அதை வீடியோ எடுக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. இதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோர் குழம்பு தான் வைக்கிறோம். அது கூட வந்து இன்றைக்கி மாம்பழம் போட போகிறோம். அது மாம்பழம் குழம்பா மோர் குழம்பா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அந்த தேங்காய் கலவையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு டைலூட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், பெருங்காயம் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். மாம்பழம் இருக்கு இல்லையா, இதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கீறி இருக்கேன் லைட்டாக. ஏன்னா வந்து அதில் காரம் உப்பு எல்லாம் இறங்கணும். அதாவது புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் வந்து நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அப்புறம் தயிர் கொஞ்சம் கலக்க போகிறோம். இது ஒரு கொதி வந்தோடனே இந்த மாம்பழம் ஃபுல்லாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துட்டேன். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சுட்டு அப்படி ஒரு பொங்கு வந்தோடனே முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாம்பழத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு பொங்கு பொங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ரெடி ஆகிடுது. கேரளாவில் பிந்து சேச்சி வீட்டில் நான் மாம்பழ குழம்பு சாப்பிட்ருக்கேன். தேங்க்ஸ் டு பிந்து சேச்சி. பட் நான் வந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரில, நான் ஏதோ மெத்தடில் பண்ணியிருக்கேன். பட் இது மோர் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்குது. மாம்பழம் பிடிச்சவங்க மாம்பழத்தை தொட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.